அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரங்கம்மா பொதுவாகவே எந்த கலையினாலும் கலையில் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய ஆள். அவர் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. அந்த 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இருக்கக்கூடியது கலைத்துறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது அவங்க தொழிலில். இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அதில் சில ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க வேலையை விட்டு போய் திண்டாடுறது அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் நல்ல வேலையில் இருந்தோம் சார், திடீர்னு வேலையை விட்டு போய் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம். சனி பகவான் 11th பொசிஷனுக்கு வராரு, அவங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அப்படி வராருனாலே வேலையை கொடுப்பாரு, வேலையில் ப்ரமோஷன் கொடுப்பாரு. நமக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பல பேர், அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, நம்மளை கன்சிடர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது பாருங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் குரு பகவானுடைய அனுக்கிரகம் ராசியிலேயே உட்காந்துருக்காரு. அப்போ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஏற்கனவே முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கோம். 2024லேயே அவங்க ஒரு பெட்டரான ஸ்டேஜை பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க. அவங்க மகளுக்கு கல்யாணமோ மகனுக்கு வேலை இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் ஃபேமிலியில் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2025 செகண்ட் ஆஃப் பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்க போகுது. இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய பிரதர்ஸோட கொஞ்சம் ஒற்றுமையாக போய் கிடணும். ஏன்னா 3ல் செவ்வாய் நீச்சமாக இருக்காருன்னு சொல்லும்போது உடன் பிறந்தவர்களோட சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக போகணும். என்ன பெரிய லாபம் கேட்டிங்கன்னா பூமி லாபம் உண்டு. இந்த பழைய சொத்து இருக்கும், அப்பா வாங்கி வச்சுருப்பார், தாத்தா வாங்கி வச்சுருப்பார், அந்த சொத்துக்களை விற்க முடியாமல் இருந்திருக்கும். இந்த வருஷம் அந்த சொத்துக்களை விற்க முடியும். அப்போ பழைய சொத்துக்களை விற்றுக்கிட்டு புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு கூடி வந்துடுது. நிறைய பேருக்கு 11th சனி வருது மட்டும் இல்லாமல் அந்த ராகு வேறு ஆரம்பத்தில் 11th பிளேஸில் இருப்பார், அப்புறம் தான் 10th பிளேஸுக்கு போகிறாரு. அப்படி போனால் ஃபாரின் யோகம் கூடி வரும். அப்போ பெரிய பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. 8th பொசிஷனில் புதன் போய் உட்கார்றாரு. அப்படின்னா பிஸ்னஸில் சில தடைகள் இருக்கும், அதை பற்றி இவங்க கவலைப்படவே வேண்டாம். பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு முன்னேறிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் அப்பாவுடைய ஒரு தொழிலை பையங்க எடுத்து பண்ணுவாங்க, அதில் நியூ டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இவங்க நல்ல அளவுக்கு முன்னேற போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸும் நல்லா இருக்குது. இந்த ஆண்டு ஸோ செல்வ வளம் நல்லா இருக்குது, கல்வி நல்லா இருக்குது, தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிற விஷயமும் வருது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் 2025 நல்லா இருக்குது. இந்த வருஷம் இவங்க யாரை வழிபட்டால் இவங்களுக்கு நன்மைகள் பெருகும் கேட்டிங்கன்னா கருமாரி அம்மன். எங்கெல்லாம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கோ அந்த சர்ப்ப கிரகங்களை சென்று வழிபட. அதுபோக கருமாரியம்மனை வழிபடும்போது இவங்க நினைக்கக்கூடிய காரியத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகிறது இந்த வருஷம் இறுதிக்குள்ளேயே இவங்க பார்ப்பாங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி சேர்ந்துடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பெருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா? அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி, மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். இரண்டாவது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு இது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி. இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து மே மாதம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை
அது வந்து அதிக மழை பொழிவாக இருக்கலாம், இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு. நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே, அந்த வகையில் இந்த ஆண்டு